கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் எபிரேயர் 9. இந்த அதிகாரத்தில் வசனம் 2 நம்ம தியானிக்க போகிறோம். வசனம் 2 சொல்லுது, எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். அதாவது ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்க 2 காரியங்கள் முக்கியமாக இருக்கிறது. ஒரு மேஜையை காட்டி ஒரு பக்கம் அப்பமும் இன்னொரு பக்கம் குத்து விளக்கும் காட்டுது. அப்பம் வேத வசனத்தை சொல்லுது. வேத வசனம் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று. வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கிறவங்களாக இருக்கணும். நாம் உயிர் வாழ்வதற்கு எப்படி நம்ம சுட சுட சாப்பாடை எதிர்பார்க்குறோமோ அதுபோல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவனை தேற்றுவதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை படிக்க வேண்டும். அதன்படியாக வாழ நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கணும். வேத வசனம் நமக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. இப்போது நம்முடைய ஆலயத்தில் பாஸ்டர் வாரம் முழுக்க பைபிளில் எல்லா வார்த்தைகளையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அவர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு மெசேஜை கொண்டு நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த மெசேஜை நாம் எப்படியா பார்க்குறோம், அந்த மெசேஜை நம்ம எப்படி கூர்மையாக கவனிக்கிறோமா, அந்த வார்த்தையை நம்ம அப்படியே கை கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம கிரியைகள் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்குறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். வேத வசனம். அடுத்தது குத்து விளக்கு. குத்து விளக்குன்னா ஒரு சாட்சியுள்ள ஜீவனாக இருக்க வேண்டும். நாம் மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். வாழ்க்கையில் நமக்கு சாட்சி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நாம் கஷ்டம் வர நேரத்தில் சாஞ்சி போகிறவங்களாகவும் சந்தோஷமான நேரத்தில் நேராக இருக்கிறவங்களாகவும் இருக்கக்கூடாது. எப்போதும் நம்ம குத்து விளக்கு மாதிரி நேராகவே எரியறவங்களாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டிலையும் சரி இல்லை நம்ம வெளியிலையும் சரி நம்மளுடைய சாட்சி பேசப்பட வேண்டும். தானியேலை குறித்து குற்றம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தானியேல் அவங்க தேவனை தவிர வேற எதையும் வழிபட மாட்டாங்கிறான்னு. அப்படி ஒரு குத்தமாக நம்மளை சொல்லணும். இவன் அவங்களுடைய தேவனை தவிர வேற எதையும் வழிபட மாட்டாங்கிறான்னு. அப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கையாக நம்ம வாழணும். நம்ம அப்படி இருக்கும்போது தான் அது பரிசுத்த ஸ்தலமாக எண்ணப்படும். அதுதான் ஜீவ அப்பமாகவே நமக்கு இயேசு இருக்கிறார். நம்ம ஜீவ அப்பத்தை மாத்திரம் மட்டுமல்ல, நம்ம தெய்வ வசனத்தையும் சாட்சியுள்ள ஜீவனையும் நம்ம வாழ ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். அதை தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல வேத வசனத்தினால் பிழைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வேத வசனமும் சாட்சியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வசனத்தை தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.